2 கிலோ மீன் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறோம். இப்போ மீன் வெட்ட தான் வந்துட்டு இருக்கோம். அண்ணா ஏதோ ஒன்று போயிட்டு வேறு புதுசாக இருக்குது. என்னென்னு தெரியல, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் 450 ரூபாய்க்கு வாங்கினேன், அதிகமாக நினச்சிருந்தேன். ஒருத்தர் கேட்டார் 500 ரூபா சொன்னாங்களாம். வீட்டுக்கு மீன் வாங்கியாச்சு. ஒரு கூட மீன் 1500 ரூபா தான் மக்களே. இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் தான் கிடைக்குன்னு. எக்ஸ்போர்ட் மீன் பெருசு பெருசாக மீன் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க இங்கே. நம்ம 2 கிலோ தரீங்களா? ரேட் எவ்வளோ வருது பார்க்கலாம். ஹாய் மக்களே, இதான் நாகப்பட்டினம் ஹார்பர். அவங்க உள்ளே போய் நம்ம என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். வாங்க மக்களே போகலாம். மக்கள் 1250 ரூபாய் அந்த மீன். 1250. 1300 ரூபாய்க்கு எவ்வளோ போயிருக்கு மக்களே இந்த மீன். இங்கே வந்து சில்லறை ஏலம் மக்களே. இந்த கட்டடத்தில் வந்து சில்லறையா ஏலம் வைப்பாங்க. அங்கே ஒரு கட்டடம் தெரிய பாருங்க. அங்கே வந்துன்னா பெரிய லெவலில் ஏலம் போகும். எக்ஸ்போர்ட் மீன். இங்கே வந்து சில்லறை வியாபாரி தான் மீன் எடுப்பாங்க, சில்லறையில் வைப்பாங்க. 1000 2000 அந்த மாதிரி. அங்கே போனீங்கன்னா மொத்தமாக எடுப்பாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காண்டி. ரூபா. மீன்னா பயங்கர ரேட்டு மக்களே. ஏன்னா பொங்கல் முடிஞ்சப்போ தான் போட்டு எடுத்துருக்காங்க. கொஞ்சம் மீன் தான் வந்திருக்கு போல. நான் அப்படி போய் பார்ப்போமா? ஒரு கூட மீன் 1500 ரூபா தான் மக்களே. காரல் மீன், குடி மீன் இருக்குல்ல, இருக்க மீன் அது 1500 ரூபா தான் ஒரு கூடைய. ₹1500 பரவாயில்ல மக்களே. அது பொடி மீன் காரல். இங்கே வந்து ஒரு கூட, இந்த கூட கணக்கு தான் ரேட்டு. அதான் 1000 ரூபா 1500 2000 இந்த மாதிரி வச்சுருக்காங்க மீனுக்கு தகுந்த மாதிரி. பொடி மீன்லாம் ரேட்டாக தான் இருக்குது. பொடி மீன் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பெரிய மீன் தான் ரேட் அதிகமாக இருக்கிறாங்க.
பெரிய மீன் அதிகமாக பார்க்கல, இதெல்லாம் பொடி மீனாக தான் இருக்குது. பொடி நெத்திலி போட்லேருந்து எடுத்து வெளியில் இறக்கிட்டு இருக்காங்க மக்களை விற்கிறதுக்கு. இங்கதான் பக்கத்துல பெரிய லெவல்ல மீன் வைப்பாங்க. பெருசு பெருசாக மீன் வாங்கி எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இங்கே நம்ம தேவையாக இருந்தால் நம்ம கேட்டவங்க தருவாங்க. ஏன்னா ஏலம் விடுவாங்க. நான் டைம் ஆச்சுனால எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. மணி 6 ஆகுது. இப்போ பாருங்க எவ்வளோ பெரிய மீனா கிடக்குன்னு. கலவா மீன் பேர் வந்து கலவா. இப்போ இந்த மீன் வந்து 1 கிலோ வந்து 600 700 போகும் மக்களே. இன்னைய ரேட்டுக்கு 1 கிலோ. நன்னா இருக்கு மீன். நம்ம வீட்டுக்கு தேவை இருந்தால் சில்லறையில் வாங்கிட்டு போகலாம். பெரிய பெரிய நண்டுன்னா இருக்கு மக்களே. மீன்னா ரேட் அதிகமாக தான் இருக்குது மக்களே. பொடி மீன் மட்டும் தான் ரேட்டு கம்மியாக இருக்குது. பெரிய பெரிய மீனாக ரேட்டு அதிகமாக இருக்குது. இந்த பொங்கல் லீவு முடிஞ்சப்பெல்லாம் போட்டு எடுத்து வந்திருக்கு. ஆனால் அதிக மீன் இல்லை. இல்லைன்னா மீன் நிறையா இருக்குது மக்களே. 200 300 நம்ம அந்த பொடி மீன் அவ்வளோ வாங்கிட்டு போகலாம்.
இதெல்லாம் மீன் வாங்கி விற்கிறாங்க மக்களே, கொஞ்சம் பெரிய பெரிய மீனா. $450. இது எத்தனை கிலோ இருக்கு பாருங்க. $2 கிலோ தரீங்களா? எவ்வளோ வருது அது? ரேட்டு எவ்வளோ வருது? வீட்டுக்கு மீன் வாங்கியாச்சு மக்களே. வேலை மீன் 1 கிலோ 450 ரூபா. 2 கிலோ இருந்துச்சு. இப்போ என்ன ரேட்னா 1012 ரூபா. அதான் 1000 ரூபா எடுத்துக்கிட்டாங்க. 450 ரூபா கிலோனா 2 கிலோ இருந்துச்சு, 1000 ரூபா எடுத்துக்கிட்டாங்க. ரேட் அதிகம் தான். இந்த மீன் வந்து 200 250 ரூபா தான் விற்கும் நார்மலாக ரேட்டு. இப்போ மீன் இல்லாதனால டபுளாக விற்கிது ரேட்டு. பரவாயில்ல மக்களே, என்ன அதுக்கு என்ன பண்ண முடியும்? போட்டு நிறையா வர்றப்போ மீன் கம்மியாக விற்கும். போட்டு கம்மியாக மீன் கம்மியாக வர்றப்போ ரேட் அதிகமாக தானே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. 2 கிலோ மீன் 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறோம். விலை மீன் நல்லாயிருக்கும் இந்த மீன். வாங்க இதோட நம்ம வெட்ட போகலாம். இங்கே தான் மக்களே பெரிய பெரிய மீன், அப்புறம் இறால் இந்த மாதிரினா இறால் உரித்து வாங்கணும், மீன் வெட்டி வாங்கினா இங்கே வரலாம். மீன் வாங்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே மீன் வெட்டுற கடைனா நிறையா இருக்கும். வெட்டிங்கன்னா கிலோவுக்கு 30 ரூபா 40 ரூபா மீனுக்கு தகுந்த மாதிரி வாங்குவாங்க. இப்போ மீன் வெட்ட தான் வந்துட்டுருக்கோம். நான் வாங்கின மீன் ஒரு 500 600 தான் மக்களே வரும் நார்மலாக உள்ள நாளில். மீன் கம்மியாக வந்திருக்கனால ரேட் அதிகம். இங்கே தான் மீன் வெட்டுவாங்க. நம்ம வெட்ட கொடுத்து வெட்டி வாங்கிட்டு போகிறோம் வீட்டுக்கு. வாங்க. இங்கே பாருங்க, தெரியுதா மீன்? தெரியுதா? 2.5 கிலோ 2.25 கிலோ 1000 ரூபா. அதான் மீன் வெட்டிகிட்டு இருக்காரு. ஃபுல்லாகவே வெட்டுற கடை தான் மக்களே. நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும் வெட்டி தந்துடுவாங்க. 1 கிலோவுக்கு வந்து 30 ரூபா அந்த மாதிரி கேட்பாங்க. மீனுக்கு தகுந்த மாதிரி 30 ரூபா. தோல் உரிக்கிற மீனாக இருந்தால் ரேட்டு கொஞ்சம் அதிகம். உரிக்காத மீன் சும்மா நார்மலாக ஸ்லாம்பை மட்டும் எடுத்துகிட்டு வெட்டுறா இருந்தால் ரேட்டு கம்மி தான். இதை அண்ணன்டா கேட்டேன், மீனை அவங்க வெட்டி தரேன்டாங்க. மீனை வச்சிரும். நாங்கள் வைக்கிறேண்ணா. மீன் வச்சாச்சு. அண்ணன் கொஞ்சம் நேரத்தை வெட்டி தந்துடுவார். ஆள் பாரு வெடிஞ்சிருச்சு மக்களே. 3 மணிலேருந்து 3 மணி அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இப்போ மணி 6:30 மணிக்கிட்ட ஆகுது. போட்டு அதிகமாக வரல. ஒரு 2-3 போட்டில் மீன் இறக்கி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போட்டு நிறையா வரப்போ நிறையா மீன் வரும் மக்களே. இப்போ ரொம்ப சீப்பாக இருக்கும், ரொம்ப கம்மியாக இருக்கும். இவ்வளோ கம்மியான்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நான் வாங்கின மீன் ரேட்டான்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம் நீங்கள். இந்த டயத்தில் தான் ரேட்டு. நம்ம இதே மீன் மார்க்கெட்டில் வாங்கினோம்னா 1500 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க. 1 கிலோ மீன் 700 800 சொல்லிட்டு விற்பாங்க. மீன் இல்லாதனால ரேட் அதிகம்.
இப்போ நம்ம இதோட வெட்டிட்டு மீனை வெட்டிட்டு நம்ம வாங்கிட்டு ஏதாவது கிளம்பிடுவோம் மக்களே. நம்ம பார்த்துட்டு கிளம்பலாம். மீன் வெட்டுற கடை மாதிரி வச்சுருக்காங்க. அதேமாரி இங்கே லேடிஸ்னால் வந்து அவங்களே மீன் அருவாமனையில் வச்சு வீட்டில் வெட்டுவோம்ல, அருவாமனை வச்சு கட் பண்ணி தருவாங்க. எவ்வளோ பெரிய மீனாக இருந்தாலும் அவங்க இதுமாதிரி இறால் வாங்கி கொடுத்தீங்கன்னா இறாலை உரித்து க்ளீன் பண்ணி சூப்பராக தந்துடுவாங்க. இறால்னா வாங்கலை மக்களே. இறால்னா கிலோ 550 ரூபா வைக்கிறாங்க. 250 ரூபா 300 ரூபா தான் இருக்குது நார்மலாக. இப்போ இல்லாதனால டபுளாக இருக்கிறதுனால நான் இறால்லாம் வாங்கலை. ஆமாம், நெக்ஸ்ட்டு ஒரு நாளைக்கு வருவோம். போட்னா நிறையா வந்திருக்கப்போ ஒரு நாளைக்கு வந்து வீடியோ போடுவோம். அப்போ மீன் எவ்வளோ சீப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள் மக்களே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. என் சேனலில் போய் பாருங்கள். நம்ம டூரிஸ்ட் பிளேஸ் வீடியோலாம் நிறையா போட்டிருக்கோம், பாருங்கள். நம்ம ஒரு நண்பர் வந்து நம்ம சேனலில் வந்து நாகப்பட்டினம் ஹார்பர் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் அந்த வீடியோ இப்போ நான் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ அவங்களுக்கு போய் சேரணும். அவங்க பார்க்க அந்த ப்ரோக்காண்டி தான் வீடியோ எடுத்து போடுறேன். அவங்க பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நம்ம மீனை வெட்டிகிட்டு இருக்காங்க. விடிஞ்சிருச்சு. 5 மணிக்கு வந்தோம், விடிஞ்சிருச்சு மக்களே. அண்ணா நம்ம மீனை வந்து ஸ்லாம்பு எடுத்துட்டு இருக்காரு. நான் 450 ரூபாய்க்கு வாங்கினேன்னு அதிகமாக நினச்சிருந்தேன். ஒருத்தர் கேட்டார் 500 ரூபா சொன்னாங்களாம். நம்ம வாங்கினது பரவாயில்லன்னு நினைக்கிறேன் மக்களே. அதாவது கிலோ இது 2,500 கிலோ இருந்துச்சு. 1000 ரூபா ரவுண்டாக. பிரதர்கிட்ட வெட்டிட்டு இதோட வீட்டுக்கு கிளம்புவோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டு அதிகமாக வர்றப்போ வீடியோ போடுறோம், பாருங்கள். ஆனால் ரேட்டு ரொம்ப கம்மியாக வரும். அண்ணா ஏதோ ஒன்று போயிட்டு வராரு, புதுசாக இருக்குது. என்னென்னு தெரியல, யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஏதோ ஒன்று போயிட்டு போகிறாரு கருப்பாக. என்ன மீன்னே தெரில. நான் டீஸ் போகிறார். ஓகே மேடம், ஃபைனலாக மீன் வெட்டி வாங்கியாச்சு. வெட்டி வாங்கிட்டோம். எவ்வளோ வாங்கினா 70 ரூபா வாங்கிட்டாங்க. கிலோவுக்கு 30 ரூபா. 2,500 கிலோ இருந்தனால அவங்க 70 ரூபா வாங்கிட்டாங்க. ஓகே, நம்ம இதோட ஹார்பர் வெட்டி கிளம்பலாமா? இங்கே பாருங்கள் மக்களே, ஹார்பரில் கிழங்கு, தேங்காய், எல்லா ஜாமானும் இருக்குது. பூவு, மீன் மட்டும் கிடையாது, வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கேயும் கிடைக்கும். ஹார்பருக்கு சீக்கிரம் வரணும் மக்களே. ஒரு 4 மணிக்காவது வரணும். வந்தீங்கன்னா எல்லா மீனுமே பார்க்கலாம். இப்போ வந்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. வாங்கி விற்கிறவங்க தான் வைப்பாங்க, ரேட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் யாராவது வந்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு வந்துருக்கேன். மேக்ஸிமம் 4 மணிக்கு வந்தீங்கன்னா எல்லா மீனையும் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் வாங்கலாம். ரேட்டாக ஆக ஆக மீன் கம்மியாக இருந்துச்சுன்னா ரேட் அதிகமாகிடும். அதான். ஓகே மக்களே, கிளம்பலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோ
நம்ம விலாக் வந்துகிட்டே இருக்கோம், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஓகே, நாகப்பட்டினம் ஹார்பர் பாய், நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம்.